சிவாஜி அவர்களும் சவுகார் ஜானகியும் கணவனும் மனைவியுமாக பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே சிவாஜி அவர்கள் சவுகார் ஜானகியும் பார் மகளே பார், படிக்காத மேதை, பச்சை விளக்கு, புதிய பறவை அப்படின்னு பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இந்த படமும் ஹிட் ஜோடியாகவும் ஹிட் படமாகவும் அமைந்தது. இதை அடுத்துதான் ஏவிஎம் தயாரிப்புல உயர்ந்த மனிதன் படத்துல 2 பேரும் சேர்ந்து நடித்த படமும் வெளியானது. வேப்பத்தூர் கிட்டு கதை வசனம் எழுதியிருந்தாரு. சிவாஜி அவர்களும் சவுகாரும் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோராக நடிச்சிருந்தாங்க. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் என்னால நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? உனக்கு 8 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா இப்ப கூட உன்னை பார்த்தா நம்ம கல்யாணத்துல எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்கிறேன். சரி சரி, நல்லா புகழ கத்துக்கிட்டீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்களே. நான் இங்கேயே இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. நான் போறேன். என்ன இது? விடுங்க கைய. ஐயோ, பேசாம சாப்பிடுங்க. சாப்பாடு தான் தேவை இருக்கு. என்ன அக்கா எங்க? மீனா, இந்த தம்பி உனக்கு பிடிச்சது சுட சுட கொண்டு வந்திருக்கேன். போதுங்க. பாத்தீங்களா, அக்கா பாத்துட்டாங்க. என்னத்த பாத்துட்டாங்க? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். இது என்ன விளையாட்டு, சின்ன புள்ள மாதிரி. நீங்க எங்கேயே இருந்தா தான் நாங்க சாப்பிடுவோம். சரி சாப்பிடுங்க. வசூல்லையும் விமர்சனத்திலையும் நல்ல வரவேற்பை பெற்ற படமாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படம் அமைந்தது. ஒரு பெரிய கமர்ஷியல் நடிகராக இருந்த சிவாஜி அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததே ஒரு சவாலான காரியம்தான். இப்போ உள்ள தலைமுறைகள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடித்தால் தன்னுடைய மார்க்கெட் போய்விடும் அப்படின்னு பயந்து நடிக்க மறுக்கிறாங்க. ஆனால் சிவாஜி அவர்களோ 10 குழந்தைகளுக்கு அப்பாவாக நடித்து அனைவரின் கவனத்தையும் பெற்றாரு. பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் தயாரான அந்த படத்துல பெரிய எதிர்பார்ப்பே சிவாஜி அவர்கள் தான். படத்துல மற்ற நடிகர்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்களை எல்லாம் கையில முன்னதாகவே கொடுத்து விட்டாராம். கொடுத்து நன்றாக ரிஹர்சல் செய்து கொள்ளுங்கள், படப்பிடிப்பு சமயத்துல உங்க எல்லாரையும் என்னால் கவனிக்க முடியாது, என்னுடைய கவனம் முழுவதும் சிவாஜி அவர்களின் மீது மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் செய்து பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த படத்துல சிவாஜி அவர்களின் கதாபாத்திரம் தான் மிகவும் முக்கியமான கதாபாத்திரம். எல்லா குழந்தைகளையும் பேணி காப்பதிலிருந்து இடையிடையே வரும் கஷ்டங்களையும் குடும்ப தலைவனாக தாங்கிக் கொள்ளும் பொறுப்பையும் நடிப்பில் ஏற்று நடிக்க வேண்டும். சிவாஜி அவர்களின் நடிப்பு இந்த படத்துல மேலும் பேசப்படும் அப்படின்னு கருதியே வாசன் அவர்களின் முழு கவனமும் சிவாஜி அவர்களின் மேலேயே இருந்திருக்கிறது. நினைத்தபடி சிவாஜி அவர்கள் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. அந்த மனித தெய்வத்துக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக இந்த 25 வருஷமா நான் அனுபவிச்ச நரக வேதனை இருக்கே, அப்பப்பா அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. மூத்தவள் உயிரோட இருக்கிறத இளையவளுக்கு சொல்ல முடியாமலும், இளையவள் இறந்து போன செய்தியை கூட மூத்தவளுக்கு சொல்ல முடியாமலும் நான் பட்ட துன்பம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என் தங்கை எங்கே எங்கேன்னு மீனா என்ன கேட்ட போதெல்லாம் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம துடிச்சேன். கண்கள்ல ரத்தம் சிந்தன. ஒவ்வொரு சமயம் உண்மையை சொல்லிடுவோமான்னு கூட நினைச்சேன். ஆனா அதுக்கு வேண்டிய துணிவு வரல. சமையா, இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உபகாரம் இருக்கே, அதுக்காக என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் இன்னைக்கு என் பொண்ணை எடுத்துட்டு வந்து என் காலடியில தள்ளலேன்னா இத்தனை வருஷமா என் இதயத்தையே பிளந்துகிட்டு இருந்த இந்த ரகசிய வெளிவர ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்க. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மீனா,
இப்ப சொல்லு, நான் உனக்கு துரோகம் செய்தேன்? இல்ல இல்ல மரகதத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தவறு இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவ கொடுத்த பிச்சை தானே. நீ எங்க காப்பற? இனிமே நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? அங்க தாயில்லா குழந்தைங்க கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அங்க போறேன். அக்கா, அந்த குழந்தைகளை இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க. கூட சாமுவையும் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்கம்மா. இதெல்லாம் சரி, ஆனா இன்னும் உங்க பிரச்சனை தெரியல இல்லையா? வாங்க வாங்க சார், நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்க சார். இதோ பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்க உத்தரவை மீறிட்டேன். சுந்தரம் பிள்ளை, உங்களை தெய்வத்துக்கு சமானமாக நான் கருதுகிறேன். உங்களை பத்தி தப்பா எண்ணிக்கிட்டது எங்க அறிவு தான் காட்டுறது. எங்களை நீங்க மன்னிச்சும். சம்பந்தி ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சு, நீங்க ஒரு தவறு செய்யல. வாழ்க்கையில சில சமயம் இத மாதிரி ஏற்படுறது உண்டு. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சார், நான் சொல்றது சரிதானே? 3 இன்ஜின் தண்டவாளத்து மேல தயாரா நின்னுகிட்டு இருக்கு. பொட்டியை சேர்த்து விட வேண்டியதுதான். நீங்க உத்தரவு கொடுத்தா. நீங்க 2 பேரும் சம்மதிச்சா எனக்கும் சம்மதம் தான். பிரின்சிபால் சார் பச்சை குடி காட்டிட்டார் சுந்தரம் பிள்ளை. இனி முகூர்த்த காரியத்துக்கு நம்மால டிலே இருக்க கூடாது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் தன்னுடைய நடிப்பு திறனால் முன்னணி நடிகையாகவும் உயர்ந்தவர் தான் மீனா. தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடிச்சிருக்காங்க. அவரின் நெருங்கிய உறவினரான ஒருவர் தான் நடிகை ராஜகோகிலா. இவர் பல படங்கள்ல கிளாமர் நடனம் ஆடியிருக்காங்க. நடிகை ராஜகோகிலா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் கடந்த 1970களில் பிரபலமான நடிகையாகவும் கிளாமர் டான்ஸ் ஆடும் நடிகையாகவும் இருந்திருக்கிறாங்க. தமிழில் முதல் முறையாக சிவாஜி அவர்கள் நடித்த மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்ற திரைப்படத்தில் சாந்தி அப்படின்ற கேரக்டரில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில தமிழ் படங்களும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 1968ஆம் ஆண்டு ஜெமினி அவர்கள் நடித்த சக்கரம் அப்படின்ற திரைப்படத்தில் ராஜகோகிலா நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரை மீண்டும் பாடலுக்கு நடனமாடவே பயன்படுத்தி கொண்டாங்க. நீங்க என்னுடைய அக்கா மீனாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். நீ என்ன சொல்ற? நீங்க மீனாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய விருப்பம். அதுவே தான் என்னுடைய விருப்பம். விருப்பம் சரி மரகதம், அது எப்படின்னா? நீங்க ஒரு பண்புள்ள மனிதர். நான் மீனாவே கேட்கிறேன், அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். போகாதீங்க, என் மேல ஆணை. தயவு செய்து இது விஷயமா நீங்க மீனா கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. அவ உங்களை எவ்வளவு விரும்புறான்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா அவங்க கிட்ட கல்யாண பேச்சு பேசினதே மீனாவை பத்தி தான். அப்ப நீ அக்காவுடைய சந்தோஷத்துக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா நீ உன் வாழ்க்கையே தியாகம் பண்ண போறியா? உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா உங்களை விரும்புறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா சுந்தர், என்ன மன்னிச்சிடுங்க. அக்காவை நீங்க ஏத்துக்கொள்ளாத போன அவ மனசு உடைஞ்சு போகும். அப்பாவுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. இந்த குடும்பமே அழிஞ்சு போகும். சரின்னு சொல்லுங்க. அக்காவை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க. உன்னளவுக்கு என்னால தியாகம் செய்ய முடியாட்டி போனாலும் ஓரளவுக்காவது செய்ய முடியும். மீனாவை நான் கல்யாணம் செய்துக்கிறேன். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி சொல்லக்கூடாது. கடமைக்காக கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அக்காவை நீங்க மனப்பூர்வமா விரும்பணும். அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் ஒருத்தர் நேசிச்சோங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப வேதனைப்படும். தன் உயிரையே விட்டுடுவான். எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் அமைந்த மற்றும் ஒரு பாடல். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தாலும் ஹிந்தி படத்தில் ரவி இசையில் கீதா தத் குரலில் பத்மினி பிரியதர்ஷினி நடனத்தில் உருவான இந்த ஹிந்தி பாடலும் காட்சியும் அப்படியே தமிழ் படத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஹிந்தியில் தேவிகா நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் தமிழ்ல மணிமாலா நடிச்சிருப்பாங்க. डिंग डांग डिंग लाला कोई दिल को संभालो मेरा दिल चला डिंग डांग डिंग लाला कोई दिल को संभालो मेरा दिल चला
गुन गुन बोले कानों में रस घोले संग संग डोले कोई भौरा डिंग डोंग डिंग लला वो कोई दिल को संभालो मेरा दिल चला डिंग डोंग डिंग लला वो कोई दिल को संभालो मेरा दिल चला. நீயா நானா அப்படின்ற போட்டி எம்ஜிஆருக்கும் சிவாஜி அவர்களுக்கும் எப்போதுமே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த போட்டியை பொறாமையாக்கி கொள்ளவும் இல்லை. எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படின்னாலும் எம்ஜிஆர் பாணியில் அந்த படமும் சிவாஜி பாணியில் இந்த படமும் இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்களும் சிவாஜி அவர்கள் படத்தை பார்ப்பாங்க, சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆரின் படத்தை பார்ப்பாங்க. இப்படிதான் இருந்தது அந்த காலம். 1966ஆம் ஆண்டு அந்த வகையில் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. எம்ஜிஆரின் திரையுலக வாழ்வில் அன்பே வா படம் மறக்க முடியாத படமாக வந்திருப்பதை இன்றைக்கும் நாம் உணரலாம். ஒரு எம்ஜிஆர் படம்னா யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் எல்லோரும் இதில் இருக்காங்க. சரோஜா தேவி, அசோகன், நாகேஷ், மனோரமா அப்படின்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆரும் ரசிகர்களும் தமிழ் சினிமாவும் இந்த படத்தை மறக்கவே முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் அன்பே வா திரைப்படம் 1966ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வந்தது. அதே ஆண்டுல சிவாஜி அவர்களின் படமும் வெளியானது. எம்ஜிஆரின் அன்பே வா ஏவிஎம் தயாரிப்பு, சிவாஜி அவர்களின் அந்த படம் ஜெமினி SS வாசனின் தயாரிப்பு. அந்த படம் தான் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. கூப்பிட்டீங்களா? ஆமா சுந்தரம், உட்கார உட்கார. நீ எப்பவுமே கலகலப்பா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருப்பே. இப்போ கொஞ்ச நாளா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன காரணம் சொல்லு தம்பி, சொல்லுப்பா. ரங்கூன்ல இருந்து அக்கா லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படியா? அவங்க எழுதியிருக்காங்க, நான் இவ்வளவுதானா? இதுக்கு அவனை கவலைப்படுற? ரங்கூன்ல உனக்கு மோட்டார் இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்குன்னு கேட்டா நான் மட்டும் என்ன சந்தோஷப்பட மாட்டேன்னா? ஆமா, அக்காவுக்கு பதில் போட்டியா இல்லையா? இல்லை. ஏன்? ரொம்ப நல்லா இருக்கு. போய் அடுத்த கப்பல்லையே புறப்பட்டு வரேன்னு தந்தி கொடுப்போம். உங்க அக்காவுக்கு உம்பேர்ல இல்லாத உரிமை எனக்கு என்னப்பா இருக்கு? ஐயா, அனாதைகளா கிடந்த என்னையின் அக்காவையும் சின்ன வயசுல இருந்தே எடுத்து வளர்த்து ஆதரிச்ச தெய்வம் நீங்க. அதனால ஏதோ பாரு சுந்தரம், உங்க அக்கா இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. அவன் புருஷன் வருமானோட ஏராளமா சம்பாதிச்சுக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல வேலை தேடி வச்சு உடனே வான்னு கூப்பிட்டா நீ போக வேண்டியது தானே. ஆனா ஒரு கண்டிஷன். உத்தரவிடுங்க ஐயா, நீங்க எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப நாளாகவே என் மனசுல ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு. நீ ஒரு நல்ல பிள்ளை, குணசாலி. என் மகளை உனக்கே கட்டி கொடுத்துட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ பர்மாவுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தையும் முடிச்சிட்டு அவளையும் கூட்டிட்டு போ. ஏன் என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியும், இதை கேட்டு நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். காத்திருந்த கண்களே அப்படின்ற மற்றொரு அற்புதமான பாடல். PB ஸ்ரீனிவாசும் சுசீலா அவர்களும் பாடிய இனிமையான பாட்டு. எழுதியது கண்ணதாசன். ரவிச்சந்திரனும் ஜெயலலிதாவும் சாத்தனூர் அணைக்கட்டுல பாடுவாங்க. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. நான் இருந்தும் நீ இல்லா, வாழ்வில் ஏது தேனிலா. கண்ணிரண்டில் வெண்ணிலா, கதைகள் சொல்லும் பெண்ணிலா. நான் இருந்தும் நீ இல்லா, வாழ்வில் ஏது தேனிலா. மைவிழி
விளைந்ததென்ன அவன் வருகையினால் இந்த இதழ்களின் மேலே புன்னகை விளைந்ததென்ன பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ ஒரு தலைவனை அழைத்து தனியிடம் பார்த்து தருகின்ற மனதல்லவோ காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெறவும் உள்ளமே கைவிரலாலே தொடுவதிலே இந்த பூமுகம் சிவந்ததென்ன இரு கைகளினால் நீ முகம் மறைத்தாலே வையகம் இருந்ததென்ன என்னை அழகினில் அழைத்து இருவரும் அழைத்து மயக்கத்தை கொடுப்பதென்ன மயக்கத்தை கொடுப்பதென்ன காத்திருந்த கண்களே கதையளந்த நெஞ்சமே ஆசை என்னும் வெள்ளமே பொங்கி பெறவும் உள்ளமே ஏவிஎம் ஜெமினி 2 நிறுவனமுமே மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள். அன்பேவா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை 2மே ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இதில் அன்பேவா வண்ண படமாக வந்தது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை கருப்பு வெள்ளை படம். இது எம்ஜிஆர் படம், அது சிவாஜி படம். எம்ஜிஆரின் படம் பொங்கலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ஏவிஎம் விரும்புவதை அறிந்த வாசன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தை 10 நாட்கள் கழித்து வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த காலத்துல தயாரிப்பாளர்களுக்குள்ள இயக்குநர்களுக்கு மத்தியிலும் நடிகர்களுக்கு நடுவிலும் அப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தது. அதனால்தான் எம்ஜிஆரின் அன்பேவா 1966ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு வெளியானது. சிவாஜி அவர்களின் மோட்டார் சுந்தரம் பிள்ளை 1966ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று வெளியானது. 2 படங்களுமே வெற்றியும் பெற்றன. படம் வெளியாகி 54 வருடங்கள் ஆகிவிட்டன. சென்னையில் வெளியான திரையரங்குகள் சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி. 100 நாட்கள் ஓடிய திரையரங்குகள் மதுரை கல்பனா, திருச்சி பிரபாத் திரையரங்குகள். யாருக்கப்பா? உங்களுக்கு தான் ஐயா. பிரிச்சு படி. என்ன ஐயா, ரங்கூன்ல இருந்து அக்கா தந்தி கொடுத்திருக்காங்க. மீனா உயிரோட இருக்காளா? என்ன மீனா உயிரோட இருக்காளா? என் மீனா உயிரோட இருக்காளா? மரகதா, மரகதா, மரகதா. ஐயா, ஐயா உங்களுக்கு என்ன? இதோ மரகதத்தை கூப்பிடுற. வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுந்தரம், கடவுள் ஏன் தான் நம்ம இப்படி சோதிக்கிறாரோ? மரகதனுடைய வாழ்க்கையில விதி ஏன் இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரிஞ்ச அக்காவினுடைய வாழ்க்கையில அவ குறுக்கிடவே மாட்டான், உயிரையே விட்டுடுவான். அதே போல மரகதத்துக்கு உனக்கும் இப்ப கல்யாணம் ஆன செய்தி மீனாவுக்கு தெரிஞ்ச தங்கச்சியுடைய சந்தோஷத்துல குறுக்க நிக்கவே மாட்டான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது உன் கையில இருக்கு. மீனா உயிரோட இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரியக்கூடாது. நீ மரகதத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது மீனாவுக்கு தெரியவே கூடாது. ஆனா இது எப்படி? இதை நீ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இதை நீ செய்துதான் ஆகணும். சுந்தரம், எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடுப்பா. இதோ பாரு, இந்த 2 பெண்களும் என்னுடைய 2 கண்கள். எந்த கண்ணிலிருந்தும் கண்ணீர் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு வாக்கு கொடு, எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடு சுந்தரம். ஐயா, உங்க விருப்பப்படி ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய
ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.